வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் கேரட் பெப்பர் ஃப்ரை தான் செய்ய போகிறோம். இது வரைக்கும் கேரட்டில் பொரியல், சட்னி, ஜூஸ்னு தான் சாப்பிட்ருப்பீங்க. இனிமேல் கேரட் பெப்பர் ஃப்ரையும் சாப்பிட போகிறீங்க. இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 250 கிராம் அளவுக்கு கேரட்டை ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி திக்னஸில் இருக்கணும். கிட்டத்தட்ட இது ஒரு 10 ரூபா காயின் சைஸ்க்கு இருக்கும். ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு சோள மாவு, அதாவது கார்ன்ஃப்ளோர்னு சொல்லுவாங்க. 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் காஷ்மீரி வரமிளகாய்த்தூள். இது இல்லைன்னா 1 டீஸ்பூன் சாதாரண மிளகாய்த்தூள் போதும். 1 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு புழிஞ்சிக்கலாம். இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்க்கிறேன். இது நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு கலந்துக்கலாம். மாவு இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். இப்போ இதில் கேரட் துண்டுகளை போட்டு முக்கி எடுத்து எண்ணெயில் பொரிச்சுக்கலாம். நான் ஏற்கனவே எண்ணெய் காய வச்சுருக்கேன். வானலியில் ஊற்றிருக்கிற எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம். அதே சமயம் அதிகப்படியான தீயில் பொரிக்க வேண்டாம், மிதமான தீயிலேயே பொரிச்சு எடுத்துக்கலாம். போட்ட பிறகு 1 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் ஒன்றோட ஒன்று விட்டு இருந்தால் பிரித்து விட்டுருங்க. இந்த கேரட் நல்லா வேகிறதுக்கு ஒரு 3 நிமிஷம் பிடிக்கும். இடையில் 2-3 தரம் திருப்பி விடணும், அப்போ தான் நல்லா வேகும். வேக வைக்கும்போது ரொம்ப கிறிஸ்பியாக வேக வைக்க வேண்டாம், ஓரளவுக்கு வெந்தாலே போதும். இந்த மாதிரி நுரை அடங்கி வர்ற இந்த ஸ்டேஜில் இதை எடுத்துடலாம். இதையே குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நான் மீதி இருக்கிற எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். பானில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 4-5 பல் பூண்டு பொடியாக நறுக்கினது, கொஞ்சமாக கறிவேப்பிலை, 1 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, ஒரு 10-20 செகண்ட் இதை பிரட்டி விட்டுறலாம். மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு வதக்கிடலாம். வெங்காயம் செவக்கிற அளவுக்கு வதங்க வேண்டியதில்லை, கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா மட்டும் போதும். இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்க்கிறேன். இது இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இடித்த மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம், பவுடர் சேர்க்க வேண்டாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரியை கொரகொரப்பாக பொடிச்சு வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ஒரு 10 செகண்ட் இதை கலந்து விட்டுடலாம். இது ட்ரையாக இருக்கக்கூடாது, தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கேரட்டில் மசாலா நல்லா பிடிக்கும். இப்போ இதில் நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருந்த கேரட்டை போட்டு பிரட்டி விட்டுடலாம். கேரட்டில் மசாலா பிடிக்கிற மாதிரி ஒரு 2-3 நிமிஷம் நல்லா பிரட்டி விடணும். இதனோட டேஸ்ட்டுக்கு நீங்கள் இனிமேல் அடிக்கடி இதை செய்வீங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. இந்தளவுக்கு கலந்து விட்ட பிறகு பொடியாக நறுக்கின மல்லி இலையை கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கலாம். கூடவே மீதி இருக்கிற முந்திரி பொடியையும் போட்டு கலந்து விட்டுடலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அருமையான சுவையில் நம்மளோட கேரட் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிருச்சு. வேறு லெவல் டேஸ்ட்டில் நான் செஞ்சுருக்கிற இந்த கேரட் பெப்பர் ஃப்ரையை இதே மாதிரி இதே அளவுகளோட உங்கள் வீட்லேயும் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.